உங்களுக்கு ஆண் நண்பர்களை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய். ஓகேங்களா? சோ இந்த செவ்வாயானவர் வந்து நீங்க பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் கடகத்துல போயிட்டு நீச்சம் ஆயிட்டால், நீங்க எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, செவ்வாய் வந்து கடகத்துல நீச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆண்களால் பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லிடலாம். இவர்களுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லிடலாம். அதே மாதிரி நீங்க எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய லக்னத்திலிருந்து 7வது வீட்டை ஆராய்ச்சி பண்ணுங்க. இந்த 7 கூடிய கிரகம் வந்து நீச்சம் ஆகக்கூடாது. அப்புறம் வந்து சனியோட தொடர்பு இருக்கக்கூடாது 7வது வீட்டுக்கு. 7 கூடிய கிரகத்துக்கும் வந்து சனியுடைய தொடர்பு, கேதுவுடைய தொடர்பு இருக்கவே கூடாது. அப்படின்னு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆண் நண்பர்களுடைய பிரச்சனை வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிடலாம். ஒருவேளை ராகு கேதுக்கள் சனி உடைய தொடர்பு வந்து உங்களுக்கு வந்து 7வது வீட்டுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது மூலமா வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து கேது கூட சேரக்கூடாது. செவ்வாய் வந்து கேது கூட சேர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கையிலையும் வந்து பிரச்சனை வந்து கண்டிப்பா வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆண் நண்பர்களால தவறான சேர்க்கைகள் வந்து உண்டாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஆண் ஜாதகமா இருந்தா சுக்கிரன் அனலைஸ் பண்ணுங்க, பெண் ஜாதகமா இருந்தா செவ்வாய் அனலைஸ் பண்ணுங்க. நீங்க வந்து இன்னொரு கேள்வி கேட்கலாம், நீங்க நான் போட்ட முன்னாடி வீடியோ எல்லாம் குரு தான் வந்து கணவர் அப்படின்னு சொல்லியிருக்கேனே, இப்ப ஏன் சார் செவ்வாய்ன்னு சொல்றீங்கன்னா, நான் வந்து இந்த திருமண பந்தத்தை பத்தி இந்த வீடியோல அதிகமா பேசல. உங்களுக்கு வந்து ஆண் நண்பர்களால பிரச்சனை இருக்குமா இல்லையான்றத பத்தி தான் சொல்றேன். அவங்களுடைய அன்பு கிடைக்குமா கிடைக்காதா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத பத்தி சொல்றேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையை நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா குருவை தான் நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். குரு தான் வந்து கணவர். ஓகேங்களா? சோ உங்களுடைய ஆண் நண்பர்கள், ஆணுடைய அன்பு எப்படி சொல்றேன்னா, செவ்வாய் வந்து அது வந்து ஒரு மேல் எனர்ஜி. உங்களுடைய மேல் எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து நல்லது பண்ணுமா பண்ணாதா அப்படின்றத வந்து உங்களுடைய ஜாதகத்தை வச்சு நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சோ உங்களுடைய 7th லார்டு பாருங்க. 7th லார்டு நீச்சமாச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆண்களுடைய அன்பு கிடைக்காது. அப்புறம் வந்து செவ்வாய் வந்து நீச்சமாச்சு அப்படின்னா ஆண்களுடைய அன்பு கிடைக்காது. ஒருவேளை குரு நீச்சம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கணவருடைய அன்பு கிடைக்காது அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அதுக்கேற்ற ரெமிடிஸ் பண்ணிட்டு நீங்க வந்து அதுக்குண்டான ஒரு மைண்ட் செட் வந்து முன்னாடியே வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு ஒரு பெருசா தெரியாது. ஸோ நான் வந்து இதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும்னா, ஜஸ்ட் லவ் யுவர் செல்ஃப். அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. அதாவது வந்து மற்றவங்க வந்து நம்மளுக்கு ஏதாவது பண்ணி ஒன்றும் ஆக போறது இல்லை. உங்களை வந்து நீங்க நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா மற்றவங்களை அவங்க நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய ரெமிடிஸ்லாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? பாருங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க நியூ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேங்களா? ரொம்ப நன்றி. வணக்கம். குருவே சரணம்.